அதுக்குன்னு ஒளிஞ்சிருந்த வேவு பாப்பியா? இன்னும் பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதுல? உன்ன மாதிரி வயசானவங்களுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு. இப்ப நீ என்ன சொன்ன? ஒரு நிமிஷம், மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டேன். ஆமாப்பா, அந்த இட்டாச்சி பைய. அப்புறம் இட்டாச்சிக்கும் யாருக்கும் தொடர்பு இருக்கு? ஓ, கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம சாஸ்கே. பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்டேன் நருட்டோ. எனக்கு இதெல்லாம் பிரச்சனையே இல்ல. எத்தனை வாரம் ஆனாலும் என்னால சாப்பிடாம இருக்க முடியும். என்ன நம்புங்க, எனக்கு பசிக்கவே பசிக்காது. ஆமா, பசிக்காது. சாஸ்கே தேடுதல திரும்ப ஆரம்பிக்க இந்த தங்க சுரங்கம் தான் சரியான இடம். நீ என்ன நினைக்கிற? நீ சொல்றதெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா காய் சென்சை சொன்னாருங்கிற. உங்களை தொந்தரவு பண்றேனா? அதான் பண்ணிட்டியே, சொல்லு. நீ பொறுமையாரு. நீ இப்ப திரும்ப கூடாது. இளமை பருவத்துல மனசுல தோன்றத மட்டும்தான் பண்ணணும். சாகுரா, எப்படி இருக்கு? டீம் லீடர், நருட்டோ மாதிரி ஆளுங்களை கட்டுப்படுத்துறதுக்கு உனக்கு தனி திறமை தேவைப்படும். அது கஷ்டமான விஷயம் தான், இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன். தெரிஞ்சதும் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஹாய், எப்படி இருக்கீங்க? உங்கள யாருக்காவது பசிக்குதா சொல்லுங்க. இது ரொம்ப அநியாயம். ஓ சாகுரா, யாருக்கும் தெரியாம நீ வெளியில போயிருக்க. துருன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கல. ஆமா, நீங்க எப்ப உள்ள வந்தீங்க? பெருசு, அது என்னுடைய ஃப்ரூட்ஸ். யாருதா இருந்தா என்ன? பண்ணாத. நான் ஏன் உன்னை தடுக்க போறேன்? உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நீ அதையே பண்ணு. ஆனா என்ன, தனியா விட மாட்டேன். நானும் உன் கூடவே வருவேன். சிங்கிள் பசங்க இப்ப மிங்கல்லாக வந்திருக்கோம். தாஜ்மஹால் கட்டறதுக்கு சிங்கிள். மனுஷன் அளவுக்கு இந்த பழங்களால வளர முடியும். அந்த பழங்களை நீங்க சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அதுகிட்ட தள்ளியே இருக்கணும். என்ன உளற? அந்த பழத்தெல்லாம் யாராச்சும் சாப்பிடுவாங்களா? சாப்பிட்டே முடிச்சிருவான் போல இருக்கு. என்ன பண்ண போறோம் பெருசு? என்ன பெருசுன்னு கூப்பிடாதன்னு எத்தனை தடவை சொல்றத? ஆமா நருட்டோ, அவர் ஒரு லெஜெண்டரி சானன். நீ அவருக்கு மரியாதை கொடுத்துதான் ஆகணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவர் எவ்வளவு கோக்குமாக்கான ஆளுன்னு இவர் கூட பழகினாதான் உனக்கு தெரிய வரும். இப்ப நீ என்ன சொன்ன? அப்படி போடு 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 அஸ்தி போடு. இது செலவுக்கு பத்துமான்னு தெரியல, ஆனா சாக்குரா, அதை தயவு செஞ்சு வச்சுக்கோ. அவருக்கு கொடுக்காத. மெஷினோட நல்லதுக்காக நான் என்னோட ஷேரை கொடுக்கறேன், அவ்வளவுதான். ஆமாமா, சரியா சொன்ன. நமக்கு மிஷன் தான் ரொம்ப முக்கியம். ஆராய்ச்சிங்கிற பேர்ல என்னெல்லாம் பண்றாருன்னு பாத்துக்கிட்டே இருக்கிற பிரச்சனையை மறந்துட்டு நம்ம குதூகலமா இருக்கிறதுக்கு நம்ம பக்கத்து டவுனுக்கு போய் ஆகணும். அப்படின்னா நம்மளோட முதல் வேலை நம்ம ஒரு டவுனை கண்டுபிடிக்கணும். போக போறான். இங்க பாருங்க, என் சிஷ்யர்கள் மேல நம்பிக்கை இருக்கு. அவங்களால எதையும் தனியா சமாளிக்க முடியும். அப்புறம் ஏன் அந்த நருட்டோ கூட அனுப்புறீங்க? சொல்லுங்க, எனக்கு என்ன காரணம் சொல்லுங்க. இத பாருங்க, இது என்னோட கடைசி முடிவு. இத பாக்கும்போது பாழடைஞ்சு போன டவுன் மாதிரி தெரியுது. ஆனா இந்த டவுன்ல யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. இந்த டவுன்ல மக்கள் கண்டிப்பா இருக்காங்க. உங்களுக்கு பெர்ஃபியூம் வாட வரவே இல்லையா? சரி வாங்க, நாம கிளம்பலாம். அத சொல்ல வேண்டியது நான். பாட்டைய கிளப்புவோம் வாங்க. இப்ப நம்ம எந்த பக்கம் போனோம்? இருக்கிற பார்ட்டி மாதிரி தான் தெரியுது. சாப்பிட குடிக்க ஏதாவது வேணும். நான் கொஞ்ச நேரம் உல்லாசமா இருக்க போறேன். எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். ஆஹா, அந்த பெர்ஃபியூம் வாசனை இங்க இருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ நம்ம இந்த டவுனுக்குள்ள போகாம ஹிடன் சவுண்ட் வில்லேஜ்குள்ள போறதுதான் சரின்னு தோணுது. சரி.
தெரியாதவங்களுக்கு சில இன்ஃபர்மேஷனை நான் சொல்ல போறேன். இந்த உலகத்துல என்ன பிடிக்காத பெண்கள் இருக்கவே முடியாது. ஆணினத்துக்கே நான் பெருமன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நருட்டோ நாங்க கிளம்புறோம், நீ பொறுமையா முடிச்சிட்டு வா. நீங்க போங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். தாமதிச்சதுக்கு மன்னிச்சிருங்க. நருட்டோ, நான் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும். தயவு செஞ்சு வெளியே போ. வெளிய போன்னு சொல்லிருந்தா நானே போயிருப்பேன். அதுக்கு ஏன் இப்படி பண்ணணும்? இது கொஞ்சம் கூட பத்தாது. சாகுரா, எனக்கு புரியல. யார் இந்த பொண்ணு? பெரிய தப்பு பண்ணிட்டேனே. சரி, எல்லாரும் வந்தாச்சுல, வாங்க நாம கிளம்பலாம். பட்டைய கிளப்பலாம் வாங்க. வயசே உங்களுக்கு முட்டி தேஞ்சு போச்சா? ஏன் இவ்வளவு மெதுவா நடந்து வரீங்க? நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இந்த மாதிரி சின்ன பொண்ணுக்கு யாராச்சுக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த நருட்டோ சொன்னதை கேட்டு நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் நினைச்சது நடந்துருச்சு. ஒரு வழியா சாக்குரா உங்களை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிட்டா. இனி எனக்கு எந்த பயமும் கிடையாது. பெருசு ஏன் உன்னுடைய மூஞ்செல்லாம் செவந்துருச்சு? ஏதாவது பிரச்சனையா? உனக்கு ஜுரம் அடிக்குதா என்ன? இரு பாத்துருவோம். பக்கத்துல இருந்த ஒரு சின்ன ஹோட்டலுக்கு போன, அங்க அவங்களும் இருந்தாங்க. திரும்பவும் ஹோட்டலா? ஆராய்ச்சி பண்றதுக்கு தானே நீங்க அங்க போனீங்க? இங்க பாரு, நான் உன்னுடைய டீச்சர். என்கிட்ட மரியாதையா பேசுறதுதான் உனக்கு நல்லது. இப்படி நீ பேசிக்கிட்டு இருந்தா சாக்குரா என்ன பத்தி என்ன நினைப்பா? அவங்க மேல இருந்த மதிப்பெல்லாம் எப்பவோ பறந்து போச்சு. கீபா, இந்த மாதிரி வித்தியாசமானவன் கூட நீ எப்படிதான் பழகுறனே எனக்கு புரியல. வா வா, போக போக பழகிடும். நீ சீக்கிரமா நான் இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும். ஷேடோ க்ளோன் ஜூட்சு. என்ன இது இப்படி வலிக்குது? இப்படி கோத்து விட்டுட்டியே. கொஞ்சம் கையெண்ணி. அட, என்ன இது? உள்ள சில்லற மட்டும் தான் இருக்கு. என்ன ஏமாத்தாத. ஒழுங்கு மரியாதை வெளியில எடு. உங்ககிட்ட இருந்து எப்படி வெளியில இருக்குன்னு எனக்கு தெரியும். சாக்குரா எனக்காக அழறத பாக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அது சுனோட மடமோட சாப்பாடு. இந்த கிராமத்தோட டம்ப்ளிங்ஸ் அடிச்சுக்கவே முடியாது தெரியுமா? கை கெட்டினத வாய் கெட்டாம பண்ணிட்டியே. அடிக்கணும். சாதாரண மிஷனா தான் இருக்கணும். ஏன்னா திருடர்களை துரத்தி அடிக்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்ல. அது சரி, இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் எதுக்காக என்ன கூப்பிட்டு வச்சு பேசுறீங்க? நருட்டோ, அவர் ஒரு லெஜெண்டரி சானன். நீ அவருக்கு மரியாதை கொடுத்துதான் ஆகணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவர் எவ்வளவு கோக்குமாக்கான ஆளுன்னு இவர் கூட பழகுனாதான் உனக்கு தெரிய வரும். இப்ப நீ என்ன சொன்ன? இன்னொரு முக்கியமான விஷயம் காய், குறிப்பிட்ட கிளான் உங்களோட சேவை தேவைன்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு எஸ்ட்ராங்க் மிஷன். இன்னைக்கே கிளம்புனாதான் இவரால நேரத்துக்கு போய் அங்க சேர முடியும். அப்ப இவர அனுப்புறதுல பிரயோஜனமே இல்ல. சீக்கிரமா தூங்க சொன்னா எப்படி தூங்குறது? பெருசா நம்ம பேசினா டயர்டா இல்லன்னு சொல்லிட்டு தரையில எப்படி படுத்து தூங்குறான்னு பாத்தியா? ரொம்ப ஒஸ்ட். உயிரோட இருக்க ஆசைப்பட்ட உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓடி போயிடு. இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்ட நினைக்கிறேன்.